இந்த தேர்தல் நமக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். நாம் எடுத்த இந்த முடிவு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன், தொலைநோக்கு சிந்தனையுடன் எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் நம்மை விமர்சனம் செய்து வருகிறார்கள். திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் பிஜேபியுடன் சேர்ந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமூக நீதி அடிமட்ட கொள்கை. இந்த கட்சி ஏன் பிஜேபியுடன் சேர்ந்திருக்கிறது என்றெல்லாம் ஏதோ விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் சேர்வது புதிதல்ல. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 6 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தது. அந்த 6 ஆண்டுகளில் திமுக ஸ்டாலின் அவருடைய கட்சி 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக திமுகவும் இருந்தது. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரி, திமுகவும் புதிதல்ல. இது இன்று எங்களை பார்த்து விமர்சனம் செய்யலாம். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி 2014 பிஜேபியுடன் சேர்ந்துதான் தேர்தல்களில் போட்டியிட்டது, கூட்டணியில் இருந்தது. 2014 பிஜேபியுடன் போட்டியிட்டோம், 2019 பிஜேபியுடன் போட்டியிட்டோம், 2021 பிஜேபியுடன் போட்டியிட்டோம், 2024 பிஜேபியுடன் போட்டியிடுகின்றோம். இதில் ஏதோ திடீரென்று நாங்கள் பிஜேபியுடன் போட்டியிடுவது ஆச்சரியமாக சொல்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டார் போல. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம். அதிமுக தான் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறது. அந்த காரணங்கள் எல்லாம் பல காரணங்கள் நான் சொல்ல இருக்கின்றேன். ஏன்னா முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஏதோ எதிர்கட்சிகள் ஏதோ குழப்பங்கள் உண்டாக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த முடிவு நாம் எதற்கு எடுத்தோம் என்று 57 ஆண்டுகள் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என மக்களுடைய மனநிலை இருக்கிறது. ஏன்னா 57 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம். அது அரை நூற்றாண்டு, 3 தலைமுறைகளாக தமிழ்நாட்டை திமுக அதிமுக, திமுக அதிமுக, திமுக அதிமுக ஆண்டு வருகிறது. ஆண்டு நமக்கு கிடைத்த பலன் என்ன? தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பலன் என்ன? இன்று தமிழ்நாடுன்னு பேரை மாத்திட்டு குடிகார நாடு, கஞ்சா நாடு, ஊழல் நாடு அப்படின்னு பேரை மாத்திடலாம். இந்த பேர் தான் இந்த 2 கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சாராயத்தை மதுவை கொடுத்து 3 தலைமுறைகளாக நாசப்படுத்தி விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள் இளைஞர்களை. இப்போ இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் காலமாக கஞ்சா, கொக்கைன், ஹெரோயின் அப்படின்னு என்னென்ன எல்எஸ்டி, என்னென்ன அமெரிக்காவில் இருக்கிற போதைப் பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டில் சரளமாக இருக்கிறது. தெரு தெருவா வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு காவல்துறை என்றால் ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னு நிகரான ஒரு காவல்துறை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அவர்கள் ஏதோ பார்வையாளராக செயல்படுகின்ற ஒரு சூழல். அதற்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் தான் காரணம். இன்னைக்கு கூட காவல்துறையை சுதந்திரமா செயல்பட விட்டா மிக சிறந்த முறையில் செயல்படுவார்கள். ஆனால் அந்த சுதந்திரம் காவல்துறைக்கு கிடைக்கல. அரசியல் தலையீடு, அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற 3-4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அமைச்சர்கள் கிடையாது, அவர்கள் வியாபாரிகள், முழு நேர வியாபாரிகள். 4 பேர் இருக்காங்க. அதில் பெரிய வியாபாரி திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் தான். இந்த வியாபாரிகள் முதலமைச்சர் கிட்ட நல்லதெல்லாம் சொல்றது இல்லை. முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு தெரியல. முன்னாடி வேற மாதிரி இருந்தார், இப்ப வேற மாதிரி இருக்கிறார். பழைய முதலமைச்சராக இருந்திருந்தார்னா டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பார். இப்ப அந்த அளவுக்கு தெரியல அவருக்கு. சுத்தி இருக்கிற 4 பேரை வச்சுக்கிட்டு தான் அவர் முடிவெடுக்கிறார். அந்த 4 பேர் எப்படி இருக்கிறாங்க? நிர்வாகம் என்ற பெயரிலே, அமைச்சர் என்ற பெயரிலே வணிகம், வியாபாரம், கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் உண்மையான நிர்வாகம். அவ்வளவுதான், நிர்வாகம் கிடையாது. திமுகவில் 2-3 அமைச்சர்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் அருகிலே இருக்கின்ற இந்த 3-4 வியாபாரிகள் இன்று தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்டம் எடுத்துங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துங்க. நம்முடைய இயற்கை வளத்தை எல்லாம் கொள்ளையோ கொள்ளடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க.
மண்ணையும் பாறைகளும் மலைகளும் சுரண்டி சுரண்டி இன்னைக்கு அப்படியே சுரண்டி விட்டார்கள். மலை மலையா காணாம போயிட்டு இருக்கு. இந்த வடிவேல் சொல்லுவான் பாரு, கிணத்து காணல, கிணறு காணல. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலையை காணல. 10 வருஷத்துக்கு இந்த மலை இன்னைக்கு பார்த்தா மழை இல்லை. எங்கடா மழைனா எங்கேயோ போச்சு. இந்த திமுக அதிமுக 2 கட்சியும் சேர்ந்து முடிச்சுட்டானுங்க. இனியும் இவர்கள் தொடர்ந்தாருன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். எனக்கு அது கூட எனக்கு நம்முடைய மனித வளம்னா யாரு? என் தம்பிகள், என் தங்கைகள், தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான என் தம்பிகள், தங்கைகள், அடுத்த தலைமுறைகள், சந்ததியினர்கள், இவர்கள் எல்லாம் வரும் காலத்தில் நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆதங்கம், ரொம்ப ஆசை எனக்கு. அதற்கு இவர்கள் எல்லாம் அவர்களை அழித்து ஒழித்து போதை, அதாவது அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் மன்னர் ஆட்சியில மன்னர் மீது கொஞ்சம் கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? அரசன் குடியும் கூத்தும் கொடுப்பான். குடியும் எல்லாத்தையும் குடிக்க வச்சுடுவான். அப்புறம் அந்த கஞ்சா கொடுத்து போதையில இருக்கணும். சாயங்கால நேரத்தில் கூத்து குடிச்சிட்டு கூத்த பார்த்தான்னா அவனுக்கு சந்தோஷமா இருப்பானுங்க. இதேதான் இப்ப நடக்குது. ஒரு பக்கம் குடியும் போதையும் கொடுத்துட்டு அடுத்தது சினிமா. நம்ம மக்கள் இப்படியே பார்த்துட்டு அப்படியே சிந்திக்காத ஒரு சூழல் இருக்கிறது. இதெல்லாம் சிந்திக்க தொடங்குங்கள் இளைஞர்கள். இது நேரம். அதுக்காகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி நம்மை பார்த்து சொல்கின்றார் நாம் துரோகிகள் என்று. யாரு துரோகின்னு உங்களுக்கே தெரியும். இவர் எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். இவரை தூக்கி வச்சவங்களை எல்லாத்தையும் துரோகம் பண்ணி வந்தவர் தான் இவரை வழி நடத்தினவங்க எல்லாத்தையும் துரோகம் பண்ணி தான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. நாங்க ஒரு பொழுதும் நாங்கள் எல்லாம் பாட்டாளிகள். எங்கள் நெத்தியில வேர்வை சிந்துகின்ற உழைக்கின்றவர்கள். எங்களுக்கு துரோகம் என்ன தெரியாது. எங்களுக்கு துரோகம் தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு, நேர்மையான உண்மையான உழைப்பு. எங்களை யார் நம்பி வந்தாலும் நாங்க எங்களுடைய உயிரை கொடுப்போம், உழைப்போம், அவங்களை முன்னேற்றுவோம், அவங்களை வெற்றி பெற வைப்போம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களை மாதிரிலாம் நாங்க இல்ல. ஏதோ இவர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், பத்திரம் கொடுத்துட்டோம், அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னையா நீ பத்திரம் கொடுத்த? அரைகுறையா பத்திரம் கொடுத்துட்டு அது கொடுத்த எப்படி கொடுத்தாருன்னு தெரியல உங்களுக்குலாம். ஆமா, அது சொல்றான் பாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம்னு சொல்றான். சரி, நாங்க 2019 உங்க கூட சேர்ந்தோமே, அப்ப 10 அம்ச கோரிக்கை வச்சோம். அதுல முதல் முக்கியமான கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. 2வது கோரிக்கை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மணல் கொள்ளையை தடுக்கணும், அதெல்லாம் சொன்னோம். சாராயத்தை ஒழிக்கணும்னு சொன்னோம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல நீங்க. சரி, 2 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, யாரால இருந்தீங்க? எங்களால இருந்தீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி கவிழ்த்திருக்கும், ஆட்சி போயிருக்கும். 2 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில தொடர்ந்து இருந்தீங்களே, அந்த 2 ஆண்டு காலத்துல நீங்க என்னைக்காவது நீங்க அந்த 10% கொடுத்தீங்களா? இல்லையே. கொடுக்க மனசு இல்ல உங்களுக்கு. கொடுக்க மனசு மட்டும் இல்ல, கொடுக்க எண்ணமும் இல்ல அவருக்கு. உறுதியா எண்ணம் கிடையாது. 2 வருஷமா நான் எத்தனை முறை அவரை போய் பார்த்தேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியா போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை போய் பார்த்தார். அப்போ அன்றைய முதலமைச்சர். சரிங்க, பாக்கலாங்க. அவர் நினைச்சிட்டாரு தேர்தல் நேரத்தில் எப்படியாவது மறுபடியும் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் ஏமாத்திக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா ஐயா உறுதியா இருந்தார், நானும் உறுதியா இருந்தோம். அதன் பிறகு தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்பு 5 மாதத்துக்கு முன்பு கடுமையான போராட்டம் நடத்தணும். இல்ல ஞாபகம் இல்ல? கிராமத்துல போராட்டம், ஒன்றியில போராட்டம், மாவட்டத்தில் போராட்டம், மாநிலத்தில் போராட்டம். அப்ப கூட கொடுக்கல அவர். அதன் பிறகு எப்படியாவது கூட்டணியில் இழுத்துடலான்னு அந்த நம்பிக்கையில் இருந்தார் எடப்பாடி. ஐயா சொல்லிட்டாரு, பாருங்க, நாங்க உங்க கூட கூட்டணி வரணும்னா நீங்க வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனியா கொடுத்தாதான் நாங்க வருவோம், இல்லைன்னா நாங்க தனியா போட்டிடுவோம். தெளிவா சொல்லிட்டார். அப்புறம் தான் அவருக்கு ஓஹோ இவங்க வரமாட்டாங்க. அதன் பிறகு பேசினாங்க. கடைசியில தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்க போறாங்க. தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க. 12 மணிக்கு அவர் ஒரு லிஸ்ட் எடுத்து, பார், இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி கொடுப்போம், இதுல கையெழுத்து போட்டா
நான் 10% இடஒதுக்கீட 1 மணிக்கு நான் கொண்டு வரேன் சட்டமன்றத்தில். கையெழுத்து போடலன்னா நான் இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டேன். இதுக்கு எத்தனை உயிர்கள் தியாகம் செய்து, எத்தனை லட்சம் மக்கள் ஜெயிலுக்கு போய், எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு நமக்கு இந்த எம்பிசின்னு 20% கிடைச்சது. அந்த 20% எம்பிசிக்குள்ள வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தானே ஏன் கேட்கிறோம்? புதுசா ஒன்னும் கேட்கலையா? அந்த எம்பிசி உருவாக்குனது யாரு? ஐயாவும் பாட்டாளி கட்சி. அதுல எங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு தானே கேட்கிறோம், உள்ஒதுக்கீடு தானே கேட்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல கையெழுத்து போட்டா நான் கொடுக்கிறேன், இல்லனா இல்ல. ஐயா கோவம் வந்துடுச்சு. ஜி.கே. மணி அப்ப தலைவர். ஜி.கே. மணி பார்த்து, மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன், எனக்கு தொகுதி வேணாம், ஒண்ணு வேணாம், சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க. இதுதான் ஐயா. அதன் பிறகு கையெழுத்து போட்டு அப்புறம் கொண்டு வராங்க. அறகுறையான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அறகுறை அவங்களுக்கு தெரியும் இந்த சட்டம் நீதிமன்றம் ரத்து பண்ணுவோம் தெரிஞ்சுதான் கொண்டு வராங்க. அறகுறையா வேணுமே தான் பண்ணுது. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் ரத்து பண்ணாங்க? கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்தது ஒரு காரணம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்ன காரணம். கடைசி நாள்ல ஏன் கொண்டு வந்தீங்க? ஒரு மாதத்துக்கு முன்பு கொண்டு வந்திருக்கலாமே. உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி அது. அதுக்காக தான் நான் ரத்து பண்றேன். அது இல்லாம அறகுறையா சரியான சட்டம் வரல. அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கிறாங்க. சரி, சட்டம் ரத்து பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ரத்து பண்ண சட்டம், அதாவது நீங்க கொண்டு வந்த சட்டம், அத இதுவரைக்கும் யாராவது வாய் திறந்து இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு, 10% சட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு ஏதாவது நீங்க இது வரைக்கும் சொல்லிருக்கீங்களா? இல்ல உங்களை சார்ந்த அமைச்சர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் இதே இங்க இருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் இருக்கிறாருங்க, KP முனுசாமி அவர்கள் இருக்கிறாரு. அவர் வாயில இது வரைக்கும் ஏதாவது வந்துதா? வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல பக்கத்துல KP அன்பழகன் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல CV சண்முகம் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல MC சம்பத் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல KC வீரமணி ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்லையே. ஏன் சொல்லல? யாரால நீங்க எல்லாம் வெற்றி பெற்றீங்க? சமுதாயத்தால. சமுதாயத்துக்கு உங்களுக்கு சொல்லறதுக்கு ஏன் வரல? வாய்த்த வரல. ஏன்னா அவனுக்கு எண்ணமே கிடையாது, கொடுக்கணும் எண்ணம் கிடையாது. தேர்தலுக்காக ஐயா வேற வழி இல்ல, ஐயா இப்படி பிடிவாதமா இருப்பாரு இருந்தாலும் கொடுத்தாங்க. ரத்து பண்ண போ சட்டமன்றத்தில் பாட்டாளி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 5 பேரும் போய் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போராடினாங்களே, இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வாங்கன்னு திமுக போராடினாங்களே. நீங்க அதிமுக 66 MLA நீங்க வச்சிருக்கீங்க சட்டமன்றத்தில். அந்த 66 MLA 36 MLA எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க. அந்த ஏதாவது உங்க கட்சி சார்ந்த ஒரு MLA சட்டமன்றத்தில் இந்த 10% சட்டம் வரணும்னு ஏதாவது ஒரு MLA பேசிருக்கலாம்ல? ஏன் பேசல? ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? இவருக்கு இன்னும் அக்கறை வந்துருச்சா? நாங்க சட்டம் கொடுத்தோம். என்னையா சட்டம் கொடுத்தீங்க? அது தெரியுங்க. நான் மேடையில் பேச முடியாது, நீ பேசலாம். எனக்கு பேசணும் எவ்வளோ வார்த்தை வரலையே. அதான் அப்புறம் பிடிச்சி திருப்பி ரீல்ஸ்ல போடுவான். அந்த மணி இப்படி பேசினான். நான் இப்போ சொல்றதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்றேன், நிறைய சொல்ல முடியல. இதுதான் நடந்தது. இது ஏதோ இவங்க என்னமோ கொண்டு வந்த மாதிரியும் நம்ம ஆயுள் முழுவதும் கையெழுத்து போட்டு பாண்டு பாப்பில கையெழுத்து போட்டு ஐயா நாங்களாம் உங்க அடிமை என்ன அப்படி இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு இருக்கு சொல்றதுக்கு, எவ்வளவு இருக்குது. அதுல திமுக எடுத்துங்க, ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபி கூட கூட்டணி போயிட்டாங்க, பிஜேபி சமூக நீதிக்கு எதிரானவங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம்? திமுக ஸ்டாலின் அவர்கள் சரி, இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில நாங்கள் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா? அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. மாறாக காங்கிரஸ் இந்தியாவை 77 ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆண்டது. 77 வருஷத்துல 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது. 60 வருஷத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு முறையாவது காங்கிரஸ் வந்து நாங்க சாதிவாரி கணக்கு நடத்துவோம், இல்ல கொண்டு வருவோம், இல்ல கொண்டு வந்தாங்களா? இல்லையே. இந்த தேர்தலுக்காக அவங்க சொல்ற ஏமாத்து வேலை இது. பிரதமர் மோடி அவர்கள் தான் நம்முடைய நீண்ட கால கோரிக்கை, இந்தியாவில் உள்ள ஓபிசி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை, தேசிய
பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து கொடுத்தவர். கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள். இந்த காங்கிரஸ் கிடையாது, உலக அளமா அந்த காங்கிரஸ் கிடையாது, வேற எந்த கட்சியும் கிடையாது. அது பற்றவில்லை, ஓபிசிக்குள்ள சரியான முறையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்ற நோக்கத்திலே தான் ரோஹிணி கமிஷன் ஒன்று, ரோஹிணி ஆணையத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார். மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற பிறகு அந்த ரோஹிணி ஆணையத்தை பரிந்துரையை அமல்படுத்துவார் மோடி அவர்கள். இது உறுதி. சேலத்தில் பாத்தீங்கல்ல, பிரதமர் மோடி அவர்கள் சேலம் வந்தவுடன் நேர யார கையை பிடிச்சார் மேடையில். அந்த காட்சி நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் இல்ல ஐயாவும் எடப்பாடி மேடையில் இருக்கிற காட்சி நினைச்சு பாருங்க. எந்த காட்சி உங்களுக்கு வேணும்? நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் கட்டி பிடிக்கிறார் ஐயாவை. இது எப்படி இருக்கு? நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. இது ஏதோ மோடி அவர்கள் ஐயாவை மேடைக்காக கட்டி பிடிக்கல, பல முறை இப்படிதான் நடந்துப்பார். எனக்கு நல்லா தெரியும். நானும் ஐயாவும் மோடி அவர்களை பல முறை பார்த்திருக்கிறோம். அது நான் பிரதமர் மோடி அவர்களை கிட்டத்தட்ட தனியா 20 முறைக்கு மேல சந்திச்சிருக்கிறேன். நான் ஒரு முறை என்னையே தான் கட்டி பிடிச்சிருக்காரு. ஐயாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எங்க பார்த்தாலும் மோடி அவர்கள் ஐயாவை நல்லா இருக்காரா என்ன கேட்பார். ஐயா நல்லா இருக்காரா? இந்திய பிரதமர் மேடையில பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியிலே, இந்தியாவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று, the most senior leader in the National Democratic Alliance, மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார். நமக்கு என்ன பெருமை. மேடையில் பேசுகிறார் பிரதமர் அவர்கள். என்ன தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவுடைய அனுபவம் தேவை, அன்புமணி ராமதாசுடைய திறமை தேவை என்று பிரதமர் அவர்கள் நம்மை பற்றி பேசுகிறார்கள். இப்படி இவ்வளவு நட்பு ஐயாவுக்கும் பிரதமர் மோடி அவருக்கும் இருக்கின்ற நேரத்திலே அந்த நட்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் திட்டம் கொண்டு வர முடியாத எங்களால உறுதியாக கொண்டு வர முடியும், நிச்சயமாக கொண்டு வர முடியும். மோடி பிரதமர் அவர்களும் ஓபிசி, மருத்துவர் ஐயாவும் ஓபிசி. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஐயா அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து எப்படியாவது கொண்டு வாங்க, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது முக்கிய தேவை. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்றால், கடைசியா நடந்தது 1931 வெள்ளையர்கள் காலத்தில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துதான் இன்று வரை இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, தமிழ்நாடு உட்பட. ஆக புதிய புள்ளிவிவரங்கள் எடுத்தால்தான் எந்த சமுதாயம் இந்த 93 ஆண்டுகளில் எந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது, எந்த சமுதாயம் வளர்ச்சி அடையவில்லை, எந்த சமுதாயம் மிக மோசமான இருக்கிறது என்றெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடுகள் சலுகைகள் கொடுக்கின்ற வழி செய்ய வேண்டும். இது சயின்டிபிக் அப்ரோச். அவ்வளவுதான் ஜிமா செய்வார். அது மட்டுமல்ல, இப்ப நடக்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கும் மோடி மத்திய அரசுக்கும் என்ன நடக்கிறாங்க? சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. திமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி அவர்கள் ஆட்சி சண்டை போடுறாங்க. இங்க அது ஒரு மாநிலத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க சண்டை போட, அதாவது அரசியல் மேடையில போடுங்க. உங்களுக்கு தமிழ்நாடு உண்மையிலே திட்டம் வேண்டும் என்றால் உங்களுடைய அணுகுமுறை ஓரளவுக்கு இருக்கணும். போய் பாருங்க, பேசுங்க, கிடைக்கும். ஆனா நான் சண்டை போறேன், என்னன்னு சண்டை போடுறாங்க. இது எங்க போட்டு பணமா, உங்க ஆத்தா விட்டு பணமா? என்னங்கடா பேசுறீங்க? ஒரு நாகரிகம் தெரியல, ஒரு பக்குவம் தெரியும் உங்களுக்கு, ஒரு நிர்வாகம் எப்படி செய்யணும் தெரியாது. 5 ஆண்டு காலம் நான் மத்தியிலே அமைச்சராக பணியாற்றினேன். உலக தலைவர்கள் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இந்திய தலைவர்கள் தெரியும். உலகத்தில் 4 விருதுகளை கொடுத்தார்கள். இந்தியாவுக்கு திட்டங்கள் 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற திட்டம், பொது இடங்களில் புகைப்பிடிக்கலாம் சட்டம், போலியோவை ஒழிச்ச இந்தியாவில் உள்ள கிராமங்களில் 8 லட்சம் ஆஷாக்களை நியமனம் பண்ண. எவ்வளவு செஞ்ச? நான் இப்படி எல்லாம் பேசினேன். பேச தெரியல உங்களுக்கு. நேற்று முன்தினம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மார்க்கெட் காலையில போறாரு. அதெல்லாம் எல்லாம் நடிப்பு. எல்லாம் அங்க போய் காலையில போறாரா, ஒரு அம்மா பூ விற்கிற அம்மாவை பார்த்துட்டு, ஏமா உங்களுக்கு 1000 ரூபாய் வருதாமா அப்படி கேட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆமா செலவுலாம் மிச்சம் போய் மீதி பணத்தை பேங்க்ல போடுங்கம்மா. பாவீங்க. ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1924 இருக்கிறார்.
இப்ப 2024 நடக்குது. அவர் என்னெல்லாம் 1924 இருக்கிறார். 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். அதெல்லாம் செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடலாம். இப்ப 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் அடுத்த நாளில் அன்னைக்கு சாயங்காலமே டாஸ்மார்க்ல அவன் வீட்டுக்காரன் பிடிக்க எடுத்து போய் டாஸ்மார்க் குடிச்சிருக்கான். நடக்குது. அப்புறம் வெள்ளம் வரும். சென்னையில நானும் சென்னையில் தான். பேசி பேசி அழுத்து போச்சு. பேசி பேசி அழுத்து போச்சு. வெள்ளம் வரும் தெரியுதுல்ல உங்களுக்கு. சரி, நான் கேட்கிறேன், மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்றீங்களே, நீங்க என்னையா பண்றீங்க? நீங்க 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போட்டீங்களா வருஷத்துக்கு? நீங்களும் தான் நிர்வாகம் நடத்துறீங்க. ஆண்டுதோறும் 3 லட்சம் கோடிக்கு தமிழக அரசு பட்ஜெட்டை போடுது. பட்ஜெட்டை போட்டு வெள்ளம் வந்துருச்சுன்னா ஐயோ எங்களுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கல, மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்றது என்ன நியாயம்? மத்திய அரசு கொடுக்க போறாங்க. ஆனா நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டங்கள் பண்ணணுமா வேண்டாமா, செய்யணுமா வேண்டாமா? உங்களுக்கு திறமை இல்ல. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து செய்கின்ற திட்டம் கிடையாது. தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உங்களுக்கு கிடையாது. நீங்க எல்லாம் அடுத்த தேர்தலை பார்த்து திட்டமிடுகின்ற இந்த இரு கட்சிகள், எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் முக்கியம். அடுத்த தலைமுறைகளை பார்த்து நாங்கள் திட்டமிடுவோம். அதனாலதான் நான் சொல்றேன், 2 கட்சியும் ஆட்சி செய்வது போதும். இன்னொரு டிஎம்கே எம்பி இருக்கிறார். ஒரு அம்மா பார்த்தார், என்னம்மா இவ்வளவு கலரா இருக்கிறீங்க, நாங்க கொடுத்த 1000 ரூபாயில ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறீங்களா? நாங்கடா பேசுறீங்க. என்னமோ 1000 ரூபாய் இவங்க கொடுத்தது, அதை வச்சு ஆயுள் முழுவதும் குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அதான் நீங்க புரிஞ்சுங்க மக்களே, தமிழக மக்களே. போதும்பா, இவங்க ஆண்டது போதும், நாசப்படுத்தியது போதும், டிராமா ஆடுறது போதும். இந்த டிராமாலாம் தினம் தூக்கம் வரலமா நினைச்சு ஐயோ தமிழக மக்களை எப்படி காப்பாத்துவோம், இளைஞர்களை எப்படி காப்பாற்றலாம், எப்படிலாம் கொண்டு போனோம், எவ்வளவோ திட்டங்கள் என்கிட்ட இருக்கு, கையில எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு. இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு, இதுதான் பிரச்சனை. ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனை தீர்வு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம். இந்த 38 மாவட்டத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தீர்வுகள். கண்ணை மூடிட்டு காத்திரல 2 மணிக்கு எழுப்பி என்ன கேட்டேன், சொல்லுவேன் எல்லாம் இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு நான் சொல்லுவேன். இதை சிந்தியுங்கள். நீங்களா சிந்தித்து அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். இந்த முடிவை ஏன் எடுத்திருக்கிறோம்? போதும். அடுத்தது 2026 தமிழ்நாட்டில திமுக, அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும். உறுதியாக நடைபெறும். அதுக்காகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களை ஜெயிக்க வச்சு உங்க தோல்ல சுமந்து உங்களுக்கு காவடி தூக்கி ஐயா முதலமைச்சராங்க சொல்லிட்டு அவங்க முதலமைச்சர் ஆன பிறகு ஐயா எப்படியாவது இந்த 10% கொடுங்க ஐயா இந்த சாரா கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, ஏதோ கொஞ்சம் கிடையாது மூடுங்க ஐயா இந்த ஆத்துல தடுப்பணை எப்படியாவது கொஞ்சம் கட்டுங்க ஐயா இந்த போதை பொருட்களை எப்படியாவது ஒழிங்கயான்னு உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் கெஞ்சுறது. முடியலப்பா, என்னால முடியலப்பா. தமிழக மக்களே, நீங்க முடிவு செய்யுங்க. நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி. அடுத்த தலைமுறைகள், வரும் தலைமுறைகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். தலைமுறைகள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். இப்ப எவனாவது தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கானா? இதுக்கு முன்னாடி ரோட்ல போறவன் அப்படியே தள்ளாடிட்டு இப்படி போவான். நேரா போக முடியலன்னா டாஸ்மாக். இப்ப அதை விட மோசம் என்ன, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கான், அப்படியே பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கிறான். இதுல நாக்குல போதை, பேப்பர் வச்சிருக்கிறான், ஆயில் வச்சுக்கிறான், பிஸ்கெட் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, சாக்லேட் இருக்குது, என்னென்னமோ வச்சுட்டு இருக்கிறான். வாதியார் அவன் கேள்வி கேட்கிறாரு, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு நிச்சயமா தூக்கம் வரல. இதை நான் முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ முறை நேரில் பார்த்து சந்திச்சு சொன்னேன், நடவடிக்கை எடுக்குன்னா எடுக்கிற மாதிரி தெரியல அவருக்கு. அடிப்படையில தெரியல. விஷயம் தெரிஞ்ச 4-5 வியாபாரிகள் அவர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்க அதை வச்சு காசு பண்ணணும், பணம் பண்ணணும், கொள்ளையடிக்கணும், அவ்வளவுதான் அவனுடைய நோக்கமே. அதனால இதெல்லாம் இந்த இரு கட்சிகள், 2 கட்சியை பத்தி பேசிட்டேன். அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க, உறுதியாக நம்ம இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம்முடைய நரசிம்மன் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த பகுதி வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய 108 ஆம்புலன்ஸ் போது வழி விடுங்க பாருங்க.
இதுதான் திட்டம், இதுதான் திட்டம். இப்ப திமுக அண்ணா திமுக சொல்றாங்களே, அதெல்லாம் திட்டம் கிடையாது. அதெல்லாம் நல்ல திட்டம். நல்ல திட்டம் வேற, திட்டம் வேற. வெல்ஃபேர் ஸ்கீம் வேற, ஸ்கீம் வேற. வெல்ஃபேர் ஸ்கீம் என்ன, ஒரு நாள்ல போயிடும். 1000 ரூபாய், அது நல்ல திட்டம். அதுதான் பட்டியல் போடுறாங்க. திமுக நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், நீங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம். வெள்ளம் வந்ததுன்னா 6000 ரூபாய் கொடுப்பாங்களா. அது 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு நாள், 6000 ரூபாய் கொடுத்தா 3 நாள் டாஸ்மாக் கடைக்கு போயிடும். இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டு பாருங்க, இந்த கையில கொடுத்து இந்த கையில எடுத்துட்டு பாருங்க. நான் உலகத்துல எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டு போன்ற குடிக்கிறதுக்கு இலக்கு வச்சு குடிக்கிற நாடு நான் தமிழ்நாட்டில் பார்க்கல. நான் வருவாங்களா, இவ்வளவு நாசம் பண்ணிட்டீங்களா? அதாவது அமைச்சர் சொல்றாரு, இந்த ஆண்டு 44,000 கோடி டாஸ்மாக் விற்பனை செஞ்சிருக்கிறோம், அடுத்த ஆண்டு எப்படியாவது 50,000 கோடிக்கு செய்வோம். எதுலயா நீங்க இலக்கு வைப்பீங்க? படிக்கிறதுக்கு இலக்கு வைக்கீங்க, வேலை வாய்ப்புக்கு இலக்கு வைங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு இலக்கு வைங்க, எக்கனாமிக் குரோத்துக்கு இலக்கு வைங்க, விலைவாசி அதாவது விளைச்சலுக்கு, வேளாண் விளைச்சலுக்கு இலக்கு வைங்க, அக்ரிகல்ச்சரல் growth, எக்கனாமிக் growth, லிட்ரஸி ரேட், ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ், தடுப்பூசி போடுறது, இதுக்கெல்லாம் இலக்கு வைங்கயா. டாஸ்மாக் விற்பனைக்கு இலக்கு வைக்கிறீங்கன்னா நீங்கெல்லாம் எதுக்கியா நீங்க ஆட்சி பண்றீங்க? அமைச்சர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த வருஷம் 50,000 கோடி தான் வந்தது, அவருக்கு வருத்தம். அடுத்த வருஷம் 55,000 கோடிக்கு நான் எப்படியாவது மது விற்பனை செய்யணும். அது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு குடிகார நாடு, தமிழ்நாடு குடிகார நாடு என்கின்ற தமிழ்நாடு, கஞ்சா நாடு என்கின்ற தமிழ்நாடு. அதனால இதெல்லாம் சிந்தித்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே நல்ல முடிவெடுங்கள். நம்முடைய நரசிம்மன் அவர்களை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.